இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் நல்ல சுவையான ஒரு நண்டு கரை செய்து காட்டப்போகிறோம். 1 கிலோ நண்டு எடுத்து நான் கழுவி வச்சுருக்கிறேன். தேங்காய் பாலையும் ரெடி பண்ணி வைப்போம். இதுக்கு வளமையாக தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெந்தயம் கொஞ்சம் கூட போடுவோம். இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் இதோட சேர்க்கணும். இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஒரு சின்ன கரண்டி, இதோட ஒரு தக்காளி பழம் வெட்டி போட்டு அதையும் சாடையாக வளர்ந்துடணும். ரத்து தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்ப்போம். தேவையான அளவு உப்பையும் இதோடு சேர்ப்போம். உப்பை எல்லாம் வடிவாக கிளறி போட்டு ஒரு கப் தண்ணி இதோடு சேர்ப்போம். பழப்புளி கொஞ்சம் எடுத்து ஊற விட்டு கரைச்சிட்டு அதையும் இதோடு சேர்ப்போம். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் முதல் விடுறேன், மிச்சப்பால் பேர்ந்து விடுவேன். இனி இப்படியே நல்லா ஒரு கொதித்த பிறகு நண்டுகளை இதுக்கு போடுவோம். இப்போ ஒரு மூடி ஒன்று போட்டு நண்டு அவிய மூடிடுவோம். இப்படி இடைக்கிற எடுத்து கிளறி மூடி அவிய விடவும். இதுக்கு ஊரில் முறுக்கப்பட்டை போடுறவ இங்கே இல்லை, நான் கொஞ்சம் முறுக்கமில்லை போடுறேன். முறுக்கையிலெல்லாம் போட்டு கிளறிட்டு ஒரு மூடி விடுவோம். இனி கடைசியாக இந்த அரைச்சி வச்ச மசாலா பவுடருக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கட்டி ஒன்றும் இல்லாமல் கரைச்சி போட்டு இந்த கறிக்குள்ளே அதை விட வேணும். இப்போ ஒரு கொதிக்குது. இனி இப்படியே நிப்பாட்டி இறக்கலாம். இந்த நண்டு கறிக்கு ஒரு வெள்ளமாக புட்டு அவிச்சு சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும். சுவையான நண்டு கறி ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். இப்படி இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.